உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு 4 லைனை போட்டு ஏஐயில் அப்லோட் பண்ணீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ a பியூட்டிஃபுல் சாங். எனிபடி கேன் டூ திங்ஸ் வித் த விஸ்டம் காட் இஸ் given them. அதை நன்மையாகவும் யூஸ் பண்ணலாம், தீமையாகவும் யூஸ் பண்ணலாம். அதனால ப்ளீஸ் டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப். ஒருத்தர் அழகாக பாடுறாங்க அப்படின்ன உடனே தேவன் உங்களை பயன்படுத்துறாரு அவசியமே கிடையாது. சூனோவே சூப்பராக பண்ணுதிப்போம். ஏ இஸ் டூயிங் a great job. நமக்கு வேற ஆள் கிடைக்கல, அல்லது நமக்கு அவரை பிடிச்சிருச்சு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா காம்ப்ரமைஸையும் உள்ளே வச்சுக்கிட்டு பரவாயில்ல வச்சுக்கணும். ஆனால் ஆண்டு அப்படி எப்பயாவது ஒரு இடத்துல பாவம் பெரிய தாவீது பாவம், பெரிய சாங் ரைட்டர் அவன், பத்சேபா தானே, ராஜாலாம் அப்படி தான் இருப்பாங்க, பாட்டை மட்டும் பாரு, இஸ் a great psalmist சொன்னாராப்பா, பெரிய சாமிஸ்ட்பா, அவர் மேலே கை நீட்டாதீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட கையில் நீட்டிடாத சொன்னாரா? நாத்தாண்ட பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கு, ஓடிப்போம், இந்த பக்கம் திரும்பியே பார்க்காத, நீ தப்பு இல்லையா, நீ நல்லவனான்னு கேட்டாரா? நேராக போய் அந்த தாவீதுக்கு நேராக தன்னுடைய தாசன் அனுப்பி நீயே அந்த மனுஷன் சொல்லி கை நீட்டி சொன்னாங்க. நோ காம்ப்ரமைசஸ். நீ த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னு பாட்டு எழுதிருக்கலாம், நீ என்னென்ன பாட்டு எழுதிருக்கலாம்ப்பா. தப்புனா தப்பு தான், தப்புக்கு தண்டனை தான். கடைசி சொன்னார் எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருந்தான், இந்த ஒரு விஷயத்தை தவிர தான், இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்துலையும் யோஸ் ஓகேன்னு சொன்னார். அண்ட் he demanded repentance. நீ ராஜாவாக கூட இருக்கலாம், you have to come down and repent. அதனால தான் 51 சங்கீதம் எழுதி வச்சாரு, create in me a clean heart, renew your right spirit within me, cast me not away from your presence and take not your holy spirit from me, restore to me the joy of your salvation. சொன்னாரா இல்லையா? எனக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும், நவமான ஆவி எனக்குள்ளே உண்டாக்கும், நான் உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். யாரு? உலகத்திலே பெரிய சாமிஸ்ட் இவர் தான், பாட்டுக்காரர் இவர் தான். ஆனால் அவர் தன்னை தாழ்த்த வேண்டி இருந்தது, தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டி இருந்தது. பிரியமானவர்களே, நம்மளை ஆண்டவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறவங்களை பரிசுத்தமாக ஆராதிக்கணும்னு விரும்புகிறாரு. நம்ம வாழ்க்கையில் தவறுகள் குற்றங்கள் வரும்போது, நான் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லி நழுவ முடியாது. இப்போ எனக்கு தனி ரூல்ஸ், இப்போ நான் வேற லெவலில் இருக்கேன், நான் இப்போ செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் போயிட்டேன், இப்போ எனக்கு ரூல்ஸ்லாம் வேற ரூல்ஸ், அதெல்லாம் மற்றவங்க தான் ஏமாந்தவங்களுக்குலாம் இந்த ரூல்ஸ், மற்றபடி எனக்குலாம் ஸ்பெஷல் ரூல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரின்னு தான் இருக்கா பைபிளில்? இல்லையே.